ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் 23,600க்கு மேல ஓப்பன் ஆகி டுவர்ட்ஸ் வந்து 23,850 ரீச் பண்ணிருச்சு. நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல தாண்டுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். இல்ல அப்டின்னா திரும்ப வந்து இதாகும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். பயவுள்ள நாளைக்கும் கேப் அப் ஆயி மேல ஏறுவான்னு நெனச்சேன். ட்ரெண்ட ரிவர்சல் பண்ணுவான்னு நெனச்சேன். இல்ல தம்பி நான் டவுன் ட்ரெண்ட்லயே கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன் நெனச்சிட்டாப்ல போல. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செல்லிங்ல இருக்கு. அதாவது நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு நிஃப்டில. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு லோ ஏரி ஃபார்மேஷன். லோ போயிட்டு, ஹை போயிட்டு, திரும்ப லோ வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 850 டச் பண்ணிட்டு திரும்ப அவன் கீழ இறங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி கீழ வந்தான்னா திரும்ப வந்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். ஒன்ஸ் 23,850 பிரேக் பண்ணா மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மைனர் சப்போர்ட்டாக 23,600 ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,320 வரைக்கும் ஃபால் ஆயிருங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கா இல்லை அப் ட்ரெண்ட் மாறுதா அப்படின்னு பார்க்கணும்னா 23,850 தான் லெவலு. ஸோ அதை இன்கேஸ் நாளைக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகி திரும்ப மேலே ஏறிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஷைன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏறாதுன்னு நினைக்கிறேன். திரும்ப செல்லிங் ஆவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னதான் பண்ணுறான். இல்லை டவுசன் நாஸ்டாக் வந்து மிட் நைட்டில் எதுவும் நல்ல பாசிட்டிவாக எதுவும் மூவ் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் நிஃப்டியோட லெவல். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா இல்லை தக்க வைக்கிறாங்களான்னு. பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் அந்த கரெக்டாக வந்துட்டாங்க. அவனும் லோயர் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கான். டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கான். ஸோ ரெசிஸ்டன்ட்ல தான் கரெக்டாக க்ளோசிங். ஸோ இவனும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி செல்லிங் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 54,470 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 53,700 53,700 பிரேக் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபாலை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஹெவியாக ஃபால் இருக்கும். ஐடி அவனை 2 நாள் பேசலன்னொடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோச்சிக்கிட்டாரு போல. இன்னைக்கு அவர் தாங்க நல்ல சப்போர்ட் தலைவன். ஆனால் என்னன்னா அவனும் வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணல. 30,163 ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். கரெக்டாக டச் பண்ணிட்டு கீழே இறங்கி தான் க்ளோசிங். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி திரும்ப கீழே இறங்குச்சுன்னா திரும்ப கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்னும் ரெசிஸ்டன்ட் போகல. ஸோ அவன் ஆனால் அந்த ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை நியர்பை போயிட்டு தான் கீழே இறங்கியிருக்கான். ஸோ மேக்ஸிமம் வந்து நாளைக்கு அவனும் கேப் டவுன் ஆகி திரும்ப செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நெகட்டிவ் போவான்னு தான் நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவன் வந்து ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகி திரும்ப பை ஆகி, ஸோ ஆக்சுவலி நேற்று என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றைக்கும். ஒரு குட்டி ஹேமர் கேண்டில் தான். ஸோ இதனால் ஒன்றுமே ஒரு மூமெண்ட்டுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப இன்டிசிசிவ் கேண்டல்ஸ். ஸோ 834 அப்படிங்கிறது கீப் ஆன் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு அதை பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் க்ரூஷியல் தாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்குமே. ஒரு 2 நாள் மேலே 3 நாள் பாசிட்டிவாக வச்சாங்க. நாளைக்கு வந்து முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கரண்ட் போகிறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து இதே மாதிரி அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.